வாமா. இது என்னோட வீடுதான், இங்கே தங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. இதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ்? சும்மா பூட்டி கிடக்கிற வீடை தானே உங்களுக்கு கொடுக்கறேன். குடிக்க தண்ணி கூட இல்ல. நேரம் ஆயிடுச்சு, இப்போ கடைக்கு கூட போய் வாங்க முடியாது. பரவாயில்ல, நான் வீட்டுல போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ஆண்டி நானும் வரேன். வாமா. போயிட்டு வரேமா. இதை வச்சுக்கோ. உன் பேர் என்னம்மா? தமிழரசி. உனக்கு ஏத்த பேருதான், சொல்லும் போதே கம்பீரமா இருக்கு. உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப வசதியா வாழ்ந்த குடும்பம் மாதிரி தெரியுது. என்ன சூழ்நிலையோ தெரியல, உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை. நீ தானே பெரிய பொண்ணு, இனி பொறுப்பா நல்லபடியா குடும்பத்தை நீ தான் பாத்துக்கணும். என் மனசுக்கு பட்டுச்சு, ஒருத்தரை பார்த்ததுமே எனக்கு தெரிஞ்சிரும். உன் கண்ணை பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது நீ சாதிக்க பிறந்தவ. ஆனா நீ ஓட வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குமா. அதுக்கு நீ தயாராகிக்கோ. வாமா போலாம். நமக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமையை சாமி கொடுத்துச்சுன்னு தெரியலடி. சாமி ஒண்ணும் நம்மள திக்கு தெரியாம விடலாமா? கையில காசே இல்லாம எங்க போறது நாம தெரியாம நின்னப்ப டிரைவர் கணேசன் அண்ணன் நமக்கு எங்க இருந்தோ வந்து பணத்தை கொடுத்தாரு. எங்க தங்க போறோன்னே நாம தெரியாம இருந்தப்ப இந்த ஆண்டி வந்து அவங்க வீட்டுக்கு கொடுத்தாங்க. தெய்வம் மனுஷ ரூபங்கிறது இதுதான் போல இருக்குமா? எந்த சூழ்நிலையிலயும் சாமி நம்மள கைவிடாமதாமா இருக்கு. வெண்பா, நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? நீங்க என்னையும் வர்ஷினியும் மட்டும் எப்ப பார்த்தாலும் இதை செய்யாத அதை செய்யாதன்னு கண்ட்ரோல் பண்றீங்க. ஆனா அத்தா செய்யறது மட்டும் எதுவும் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. அவன் என்ன செஞ்சா? இப்ப டைம் என்னாச்சுன்னு பாருங்க. இப்ப வரைக்கும் அந்த சமயத்தா அத்தா ரூம்லயே தான் இருக்கா. இது வெளியே தெரிஞ்சா நல்லவமா இருக்கும். அவளை நான் கூப்பிட்டேன்னு கூட்டிட்டு வா. சரிம்மா. அடடி வாங்க மேடம், உங்களை ஜனா மேடம் கூப்பிட்டாங்க. எதுக்கு? அதெல்லாம் எனக்கு தெரியாது, வர சொன்னாங்க, வந்துரு. இப்போ எதுக்காக இருக்கும்? ஏதாவது போட்டு கொடுத்துட்டாலும். சமயோதா வரா. கூப்பிட்டீங்களா மேடம்? ஆமா. நீ எப்ப கிளம்புற? சிபியோட பாஸ்போர்ட்டை நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சிபியோடவே கிளம்பிடுவேன். சிபி இனிமே எங்கேயும் போக மாட்டான், இங்கதான் இருக்க போறான். நீ சிபிக்காக வெயிட் பண்ண வேண்டாம், நீ உடனே கிளம்பலாம். சிபி இங்க இருப்பான்னா நானும் இங்கதான் இருப்பேன். சிபி, 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 சிபி. என்ன ஜானு? இவ எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்றா. ஆமா, அவ என் கூட தான் இருப்பா. அப்போ நீ இவளை லவ் பண்றியா? எஸ். மாப்பிள்ள, என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏதோ இந்த காலத்து பிள்ளைங்க இந்த ஏஜ்ல இப்படி எல்லாம் இருக்கிறது சகஜம்தான்னு நாங்க கண்டுக்காம விட்டா சும்மா கண்டவளை போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க. அங்கிள், யாரு கண்டவன்னு சொல்றீங்க? ஒன்னதான் சொல்றாரு. நீ எங்க குடும்பத்துக்கு கண்டவ தானே, நீ என்ன குடும்பத்துல ஒருத்தியா என்ன?
இவர் மாப்பிள அவ கூட சுத்துறதுக்கு வேணா ஏதோ 5 10 கொடுத்து அமுச்சு விட்டுரு. இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது மாப்பிள. என்ன சுபி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, நீயும் பார்த்துட்டு இருக்க? ஏய், நீ முதல்ல வெளியே போடி. சம்யுக்தா நான் இங்க இருக்கிற வரைக்கும் இங்க தான் இருப்பா. நேத்து வந்த ஸ்டாக்லாம் Excuse me, sir. எஸ். இங்க சேல்ஸ் கால் வேணும்னு போர்டு போட்டிருக்கீங்களே. ஆமாம்மா. உன் பேர் என்ன? தமிழரசி. உனக்கு இங்கிலீஷ் தெரியுமாமா? பேசினா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல தெரியும் சார். வீடு எங்க இருக்கு? இதோ இங்க பக்கத்து தெருவுல தான் சார் இருக்கு. காலையில 10 மணிக்கு கடை திறப்போம். கரெக்ட் டைமுக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துருவேன் சார். இன்னைக்கே ஜாயின் பண்றியாமா? ஷூர் சார். தம்பி சார் சுதாவை வர சொல்லுங்க. ஓகே சார், தோ வர சொல்றேன். சுதா சின்சியரா வேலை Thank you, பார்க்கணுமா? sir. சரியா? சரிங்க சார். சொல்லுங்க சார். சுதா, இவங்க நம்ம கடையில புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நம்ம யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துட்டு நம்ம கடையோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஓகே சார். அவங்களோட போமா. வாங்க. வெயிட் பண்ணுங்க, எடுத்துட்டு வரேன். ஓகே, இந்தாங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீ இந்த வீட்டு இளவரசிமா. நீ என்னைக்கும் ராணி மாதிரி இருக்கணும். உனக்கு எந்த கஷ்டமும் வந்துடாம அப்பா பாத்துக்கிறம்மா.